வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக விஏஆர் குழுவின் சார்பாக பதிவிட்டு வருகிறோம். வரலாற்று சுவடுகளாக பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. காவலரே வேகமிட்டால் கள்வர்களும் வேற்றுருவில் கண் முன்னே தோடுவது சாத்தியமே. காத்திருந்து கள்வருக்கு கைவிலங்கு கூட்டிவிடும் கண்ணுக்கு தோடாத சத்தியமே. போடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே. நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் ஜூலை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் தமிழக தலைநகரங்களில் ரிலீஸான திரைப்படங்களின் சிறப்பு பார்வை. வணக்கம் இவர்ஸ். தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்கில் ரிலீஸான நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆகும் திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள். ஜூலை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் வேலூர் சத்துவாச்சாரி நகரத்தில் சீனிவாசா திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களில் நடித்து மாபெரும் வெற்றி திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் ஜூலை மாதம் 2ஆம் தேதி முதல் ஓரியண்டல் பிக்சர்ஸ் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களில் நடித்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் அன்னூர் விநாயகா திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம். புரட்சி நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் 1971ஆம் ஆண்டு வெளிவந்த மாபெரும் வெற்றியடைந்த பாரத் பட்டம் பெற்ற ரிக்ஷாக்காரன் திரைப்படம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி வேலூர் குரல் திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ரிக்ஷாக்காரன் திரைப்படம் 1973ஆம் ஆண்டு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மக்கள் நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களில் நடித்த பல தடைகளை தகர்த்தெறிந்து மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் நாகர்கோவில் கார்த்திகா திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள். வள்ளி திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். மக்கள் நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம். தமிழக தலைநகரங்களில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ஜூலை மாதம் 5ஆம் தேதி முதல் ரிலீஸான திரைப்படங்கள் உலகம் சுற்றும் வாலிபன், நினைத்ததை முடிப்பவன், ரிக்ஷாக்காரன் ஆகிய மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையரங்கில் ரிலீஸ் செய்திருக்கிறார்கள். இந்த வாரம் கலை உலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களை ரிலீஸ் செய்த வேலூர் சீனிவாசா திரையரங்கு உரிமையாளர், வேலூர் குரல் திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் நாகர்கோவில் வள்ளி கார்த்திகா திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரது சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும்
மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது. ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ், பொதுமக்கள் அனைவரும் லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரையும் லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ், பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ், பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் மேலும் ஆதரவு தருமாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் கமெண்டில் தங்களுடைய எண்ண கருத்துக்களை பதிவிடுமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் மீண்டும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மற்றும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்று செய்திகளுடன் சந்திக்கும் வரை திரைப்பயண குழு அனைவரும் விடை பெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா. ஆஹ ரசிகன், ஆஹ ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன்.